3 பிரிவாக பிரி. இந்த கம்பங்க அதை பிரி, 3 பிரிவாக பிரியேன். அப்போ நான் இங்கே வந்துடும், இங்கே வந்துடும் கெட்டது. செடி உள்ளே போயிருங்க. அதே அளவு தானே வரும். வரும்டா, வந்துடும்டா. அப்போ இதை 2ஐயும் பிரி, 2ஆக பிரி, எல்லாம் சமமாக வரும். ஆமாம், இதை பாதியாக பாரு, பாதி ஒடிக்க வேணும்ல கம்பி. அங்கே பூச்சி கீச்சி கிடக்காமடா, அப்படி இருக்காட்டா சொல்லிட்டு லேசாக கம்பை கரெக்டாக ஒடிக்காப்புல. ஒடிக்க கம்பு ஒடிக்க வேணும்ல. நான் வரேன். அதுக்கு முருங்கை கம்பு தான் லாய்க்கு. முருங்கை கம்பு தான் லாய்க்குன்னு. இந்தா இது ஒடிச்சிடலாம்ல. பரவாயில்ல, அது அவ்வளோதான் இருக்குது. ஒரு கம்பு இல்லை, அது ஓரளவுக்கு. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். மத்தியில் எது வரும்? அந்த கம்பு வச்சு அலை. அப்படி அலை. மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா அதில் பாதி அளந்துரு. 3 4 5 6. அப்போ 3 6 இருக்குடா. 3 5.5 வருதோ? அப்போ 5.5னா எவ்வளோ வரும்? 2.25. 2.25 போடு. 1 2 3/4. 3 போட்டுரு. இல்லைடா, இது இடையில ஒரு லைன் போட்டுடலாம்ல. அப்போ அந்த செடியை உள்ளே தள்ளிட்டு அங்கே போடு. இந்த மத்தியில் போடுடா. எடை இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் மத்தியில் போடு. இந்த செடிக்கும் அதுக்கு பரவாயில்ல, அது போட்டுரு. அங்கே போட்டுரு. அப்போ அது ரொம்ப அகலமாக போட வேண்டாம்டா. அது ரொம்ப அகலமாக போட வேண்டாம். ஏன்னா அது போட்டால் இது போட வேண்டியிருக்கும். இது எவ்வளோ உச்சம் பண்ணணும்? ஆளை குச்சியால் இங்கே இதில் வை. இந்த குச்சியை இப்படி வைடா, நட்டுக்க வைடா. அங்கே வைக்க சொல்ல. அங்கே வை, அந்த கோடு போட்ட இடத்துல. இங்கே இருக்கலாடா, இங்கே அது இப்படி வை, சாச்சி வை. இங்கே இப்படி அப்படி வை. அந்த கோட்டில் வச்சு இப்படி வைடா. இப்படி மேக்க பார்த்து. அது எவ்வளோ உயரத்துக்கு கட்ட போகிற? அதே போல் அங்கே விடு. அதே போல் அங்கே விடுடா. இதே போல் அங்கே கட்டிடு. அப்போ உயரமாக கட்டாத. இதே போல் இங்கே வச்சு அலையேன். அங்கே வச்சு அலடா. அங்கே சாச்சி வச்சு அலடா. எடா, இங்கே சாச்சி வச்சு அளந்தல்ல, அதே உயரத்துக்கு அங்கே கட்டுன்னு. அப்போ கீழே வை, சாச்சி வேலை. அதை விட்டுட்ட. அப்போ அவ்வளோ போதும்ல. போதும், அவ்வளோ போதும்டா. அப்போ ஏன்னா இங்கே கட்டுதான் கணக்காத்தான் அங்கே கட்ட முடியும். அங்கே கட்ட கணக்கா இங்கே கட்ட முடியாது. நம்ம இடம் இல்லைல்லடா. அப்போ அவ்வளோ போதும். அப்போ இந்த சாந்தை மட்டும் பூரம் போட்டுட்டு தேய்ச்சி விட்டுருச்சியா? போதும். ஏன்னா அது உயரமாக கட்டி இதை கட்டையாக கட்டினா அசிங்கமாக இருக்கும். புரியுதாடா? இதே அளவு கட்டு போதும். அது போட்டது போதும். இந்த தேய்ச்சி விட்டுரு. இந்த பைப்பே அது மேலே அப்படியே வச்சு அது மேலே சாந்தை போட்டுரு. முடிஞ்சிட்டு. ஆமாம். இங்கே போதும். தெக்க போடுதேடா. அதை தெக்க அங்கே போட. இதை தெக்க போடு. வழக்க நிறையா போட்டல. போட்டு அந்த பைப்புக்கு மேலே இந்த ஒரு கரண்டியை வச்சு லேசாக வச்சிரு. சின்ன கரண்டி எங்கே? பொடி கரண்டி எங்கப்பா? மூணு தட்டாக இருக்கட்டும். 3 தட்டுனா இது நிறைஞ்சி இங்கே பாஞ்சிரும்.
ஏன்னா ரொம்ப கெட்டுனா அந்த செடியெல்லாம் நம்ம வம்பா போயிடல. ஏன்னா அந்த இடையில ஈஸாக தோண்டிக்கிட்டு இதை கயிறை வச்சு கட்டிடும். வேறு கயிறை வச்சு கட்டிட்டு அப்போ அவ்வளோ உயரம் போதும். ஒரு விளக்குமாறு குச்சியை வச்சுக்கேன்டா. விளக்குமாறு குச்சி தான் உனக்கு வசதி ஒடிக்க. என்ன இருக்கார் ஒரு குச்சி எடுத்துக்கிறியா? ம் சரி போதும். இதை போட்டுட்டு லேசாக தேய்ச்சி விட்டுருதியா? அப்புறம் காஞ்சிடும். இது சரியாக இருக்குமாடா? இந்த குச்சி இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துக்க. இதை எடுத்துக்க. இதெல்லாம் ஒடிக்க ஈஸியாக இருக்குது. இப்படி குச்சின்னா ஈஸியாக இருக்கும். அதான் விளக்குமாறு குச்சி வேணுமா? இதே வச்சுக்கேன்டா. இவ்வளோ உயரம் போதும்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் அளந்தல்ல, இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேணுமா கூட ஒரு முட்டை போண்டா வாங்கிக்கிட்டேடா சாப்பிட. இதை வச்சுக்கோ. இதை வச்சுக்கோ. இந்த அளவு போதும் எல்லாத்துக்கும். என்ன இது போதும். இன்னும் பிறகு சாச்சி வச்சு பாரு எவ்வளோ உயரம் வரும். அதில் வச்சு பாரு. சாச்சி வச்சு அவ்வளோ ஒரு இதில் போதும்டா. அவ்வளோ தானே அங்கே அளந்த இங்கே அளந்த. போதும். அது 3 தட்டாக பிரிச்சுட்டோம்ல. அப்போ சரி அது போட்டு அப்போ அவ்வளோ உயரத்துக்கு வேண்டாம். போதும் அவ்வளவு. சரியா? மெதுவாக கீழே விழுந்துடாது. வடக்க போடுதியா? வடக்க பூச்சி கிச்சி இருக்காமடா பார்த்துக்கோ. அந்த சட்டியை எடு. சட்டியை அந்த துணியை எடு. நாய்க்கு பூளை வருதில்ல தொடக்க வச்சுருந்தேன். விளக்கி போடும். அந்த துணி பூளையாக வருதில்ல தொடக்க வைக்கணும். நாய்க்கு தொடக்க. பூச்சி கீச்சி இருக்கும். நீ அங்கே போவாத. தனித்தனியாக கெட்டுனா தான் தெரியும். வேண்டாம் பிடுங்கினா தான் நீட்டாக வரும். அது என்ன அதான் அங்கே போவாதாங்க. என்ன கிடந்தாலும் தெரியாது. இதே நாய்க்கு பூளை வருதுல்ல பிடிக்க வச்சுருக்கேன். காற்றுல அங்கே ஓடிடு. இதில் எங்கேயாவது போடும். அந்த கம்பு சரியாக இருக்குல்லடா? ம் அந்த கம்பா இந்த கம்பு வேணுமான்னு பாரு. பார்த்துக்கோ. ஐயா இன்னும் இதை பாரு. இது கொண்டாந்து இப்படி வச்சு பார்க்க நல்லா இருக்கும்ல உனக்குங்க. சரி சாய்வாக இருக்கும்லாடா. இப்படி வச்சு பார்க்க வசதியாக இருக்கும்லாடா. பாரு வச்சு பாரு. சாய்வாக இருக்குல்ல அது உனக்கு தோதுவாக தானே இருக்கும். வரதா கரெக்டாக ஒட்டி வைக்க. அப்போ அதை வச்சுக்க. அதுனா பெரிய கம்பாக இருக்கும். அதே இருக்கட்டும். சாய்வாக வச்சு அந்த அளவு பாரு. அந்த குச்சி இங்கே கொடு. எரிக்கதான். சரி வா. அதை மட்டும் லேசாக தேய்ச்சி விட்டு இந்த கம்பையை எடுத்து தந்துரு. ஐயோ அது வேண்டாம். எரிக்கதான். இதை அளந்துருமா அங்கே போட்டுற வேண்டியதானடா. இதே போல் அது நேராக போயிட வேண்டியதானே அங்கே வரைக்கும். இனிமேல் ஈஸி தானே. இது போட்டாச்சு. இது வரைக்கும் அங்கேயும் வச்சு போதும். அந்த சைடு கொஞ்சம் உயரம், இந்த சைடு கொஞ்சம் பள்ளமாக போடுப்பா ஐயா. போடுறது மண் இருக்குல்ல. மண் அள்ளுவெல்லாம் அதை சொல்லுதேன்ப்பா. அங்கே அள்ளாத ரொம்ப. இந்த சைடு அள்ளு. தண்ணி அங்கே வீட்டுக்கு போகாமல் இங்கே வரணும். இது திண்டு போடுறதா ஒரே போல் போட்டுரு. இந்த கம்பு வச்சுருக்கல்ல. அப்போ அந்த கம்பை எடுத்துறேன். அதை எடுத்துருடா. எல்லாம் கொஞ்சம் கீழே தள்ளி கட்டுதியா? அந்த ஒயரில் கட்டினதை கீழே தள்ளி கட்டிடு. அதை எடுத்துடுறப்போ இருக்கட்டுமா? அது அங்கேயும் கொஞ்சம் தள்ளிடு. அங்கே கொஞ்சம் உயரம், இங்கே கொஞ்சம் பள்ளமாக அப்படி கட்டுடா. அங்கே கொஞ்சம் வைத்துரு. இங்கே பள்ளமாக இருக்கட்டும். இந்த கயிறு அங்கே கொஞ்சம் வைத்துரு. அங்கே தண்ணி நிறையா போகிறாப்புல இங்கே வந்து அப்படி வச்சு. சரியா? முடிஞ்சிட்டு இதை கட்டிட்டேன்னா மற்றாலாம் ஈஸியாக கட்டிடலாம். அப்படி இருக்கட்டும்னு. இங்கே இவ்வளோ உயரம் வேண்டாம்பா. கொஞ்சம் குறை போதும். இருக்க சாந்தையே அப்படி தேய்ச்சி விட்டுரு. இங்கே கொஞ்சம் உயரமாக அங்கே கொஞ்சம் பள்ளமாக அப்படின்னு. இது ரொம்ப உயரம் நிற்காது. கொஞ்சம் கீழே அமுக்கி விட்டுரு. இந்த அண்ணன் சாரம் காப்பி குடிக்கணும். அப்புறம் வந்து சமோசா போயிடும். தண்ணி ஊற்றட்டும் இல்லை.
இந்த கப்பு எடுத்துகிட்டு வரட்டாடா. சமோசா வாங்கிட்டாடா. சமோசா காலியாயிரும். சரி, இந்த மண்ணு காலி ஆகிட்டு சூப்பராக. இந்த வேஸ்ட்டு சாயில் டு டூ லைக் திஸ். ஈவினிங் டு போர் வாட்டர். All I have to do for best out of waste. Small wrapper also don't be wasted. I want to keep it for YouTube. Here I have some diary. I have to pour water. இந்த கல்லை போடுவோமா காப்பியை குடிச்சிட்டு? இந்த 10 கல் போட்டுருவோமாடா. முன்னாடி லைட்டு தெரியும். ஆ ஆமாம், லைட்டை போடு. இந்த தண்ணி வச்சுக்கோ. ஒரு சமோசாவும் இந்த கடையில் முட்டை போண்டா வாங்கிக்கோ. சட்னி இருந்தால் கொண்டு வா. சட்னி நீ கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாம் இந்த கடையில் வாங்கிட்டு வரியா? இந்த கடையிலன்னா பால் வேணும்ல. பால் இங்கேனே வாங்கிட்டு வரியாடா? இதுனா சமோசா இருக்கால. இவன் சமோசா போடுவாள கடைக்காரி. அது எவ்வளவு? கையில் இதில் குச்சிடாமட்டா. வள்ளி கடை சமோசா நல்லா இருக்கும். சின்ன கம்பு வச்சுக்க வேண்டாம். இங்கே இருக்க சின்ன கம்பு இருக்க எடுத்துட்டா. பெரிய கம்புனா சும்மா அளவு நேராக இருக்கான்னு பார்க்க வச்சுக்காத, சரியா? இந்த கம்பு வச்சுக்கா, ஈஸியாக இருக்கும் உனக்கு. என்ன அது நான் கொஞ்சம் இடமா தான் போட முடியும். இன்னும் என்ன இதை வச்சுக்க. ஆனால் ஈஸியாக இருக்கும் உனக்கு. அது கொஞ்சம் நேரம் முன்ன பின்னா போனாலும் ஒன்றும் இல்லை. அங்கே போய் யார் பார்க்க போகிறான்னு சொல்லுவேன். மட்டக்கம்பு வேணுமா? சைடில் அப்படி வச்சுன்னா தள்ள முடியாது. அப்படி தேய்ச்சி விட்டு அந்த பைப்புக்குள்ளே போட்டியாடா. பைப்பு மேலே லேசா அந்த சைடு பைப்பு கீழே தேய்ச்சி விடு. அந்த சைடு தண்ணி போகிறது இருக்கா? சரி, நல்ல ஐடியா. சரி, அப்படியே அந்த அளவுக்கு இங்கே கொண்டாந்துட்டு போதும். இன்னும் அந்த கயிறு கூட கட்ட வேண்டாம். இடைஞ்சலாக இருக்குல்ல. கயிறு வேணுமா எப்படி? இடைஞ்சலாக எடுத்துடுறப்போ எடுத்து தந்துடுட்டாங்க. அது சங்கடமாக இருக்குல்ல, இடைஞ்சலாக இருக்குல்ல. சரி, அங்கே கட்டிட்டு இங்கே வரையில் எடுத்துகிட்டு வா. இடைஞ்சலாக இருக்குல்லடா. ஓரளவுக்கு தண்ணி இருக்கா? நான் இதில் தரட்டா தண்ணி. இந்த இதில் வச்சுக்கடா. என்ன வேணும்னா என்ன இந்த வாளியில் வச்சுக்கோ. என்ன இந்தா இங்கே எடுத்து அதில் இருக்க எடுத்து அப்படி தேய்ச்சி விட்டுரு. நம்ம அங்கே வரைக்கும் இதே போல் தானே. இந்த தட்டோட அந்த தட்டு பள்ளமாக கட்டணும்டா. அப்போ தானே இந்த தண்ணி அங்கே போகும், அந்த தண்ணி இங்கே வரக்கூடாது. புரியுதா? இந்த தட்டோட அந்த தட்டு பள்ளமாக கட்டணும். இதே லைனு, சரியா? அவ்வளோதான். நாளைக்கு 6 மணிக்கு வரையாடா. 6 to 8 இதை கட்டுவோமா? 6 to 8. சரி, எந்திரிக்க முடிஞ்சா எந்திரி. முடியெல்லாம் 9 மணிக்கு வா. அந்த உயரத்தோட இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடு. சரியாப்பா?
ஒரு இஞ்சி தண்ணி ஊற்றிக்க, தண்ணி ஊற்றி இது தண்ணி இது நல்ல ஐடியா தானேட்டா. மழை தண்ணி நல்லா சேர்ந்து நிற்கும், எல்லா செடியும் நல்லா குடிச்சுக்கிடும். ரைட்டு தானே? சுத்தியில் வச்சு அரைஞ்சி விட்டியா அந்த கட்டையை பூரா? அரைஞ்சிட்டியாப்பா? அந்த கட்டையை சரி சரி. பைப்பு தலைகீழ வச்சுட்டா தண்ணி நாளைக்கு நிறைஞ்சா அங்கே போதான்னு பார்க்கணும். சரிங்களா? சரி. சேட்டையை பாரு அவனுக்கு. சேட்டையை பாருங்க. உள்ளே போய் நின்றுக்கிட்டு அக்ஷயா அக்ஷயான்னா நம்ம